ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிகே அல்டிமேட்டில் 5வது செஷன் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் சிந்து சமவெளி நகரத்திலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பாங்கிறது வந்து புதையுண்ட நகரம், அப்போ இது கரெக்டு. மோஹஞ்சதாரோ வந்து இடிகாட்டு மேடு, இதுவும் கரெக்டு. லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம், இதுவும் கரெக்டு. காளிபங்கன் பெருங்குளம், இதுதான் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பெருங்குளங்கிறது வந்து மோஹஞ்சதாரோவில் இருக்குது. காளிபங்கங்கிறது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு இடம், அப்போ இதான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துவை கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கைவினைப் பொருட்கள், இந்த சைடில் உள்ளது எல்லாமே உற்பத்தி மையங்கள். ஓகேங்களா, இதை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சங்கு வந்து எங்கே தயாரிச்சிருக்காங்க, அதோட உற்பத்தி மையம் வந்து நாகேஸ்வர் பால்கோட்டில் இருக்குது. வைடூரியம் வந்து எங்கே இருக்குன்னா ஷாடுகையில் இருக்குது. கார்னிலியன் மணி அதுக்கான உற்பத்தி மையம் வந்து லோத்தல் இருக்குது. நுரைக்கல் அதாவது ஸ்ட்ரீட் லைட் வந்து எங்கே இருக்குன்னா தெற்கு ராஜஸ்தான். அப்போ வந்து ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மோஹஞ்சதாரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரம்ப கால ஹரப்பா மக்கள் வந்து எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இரும்பு தான் வந்து அவங்க பயன்படுத்தலை. தாமிரத்தை பயன்படுத்தியிருக்காங்க, வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. தாமிரம் தான் வந்து முதல்ல மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வெண்கலம் வந்து ஒரு உலோக கலவையாம், அப்போ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கோட்டை வந்து மேடான பகுதியில் தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு. கார்னிலியன் வந்து சிவப்பு மணிக்கல்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, தானிய களஞ்சியம் வந்து தாழ்வான பகுதியில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தப்பு. தானிய களஞ்சியம் வந்து மேடான பகுதியில் தான் இருந்திருக்கு. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்தின் ஆரம்ப வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி, சுமேரியர்களால் தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பாதை அமைத்த போது ஹரப்பாவின் இடம் அளிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லாகூர் முதல் கராச்சி வரை வந்து ரயில் பாதை அமைச்சிருக்காங்க. எப்போனா 1856 அமைக்கிறப்ப தான் வந்து ஹரப்பாவின் இடம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவின் சிந்துவெளி தளத்தை முதலில் 1826 பார்வையிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பாவை வந்து முதல்ல பார்வையிட்டது வந்து யாருன்னா சார்லஸ் மேசன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தானு அப்புறம் ஈரான், இதுதான் வந்து எல்லையாக கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். மேற்கில் வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லை தான் இருக்குது. வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் ஷாடுகை, இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிழக்கு வந்து உத்தரப்பிரதேசம் ஆலம்கீர், இதுவும் கரெக்டு தான். தெற்கு வந்து மகாராஷ்டிராங்கிற தைமதாபாத், இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வர்த்தக தொடர்பை குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, யூனிஃபார்ம் கல்வெட்டுகள் தான் வந்து மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்பை குறிப்பிடுது.